அவருக்கும் வன்னியருக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? இந்த சமுதாயத்தை சாராதவர் இந்த சமுதாயத்துக்கு தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவரை போய் நான் என்ன பண்றது? வன்னியர்களின் பாதுகாவலருங்க. அது நீங்க சொல்றீங்க. ராமதாஸ் யார்? ராமதாஸ் அவங்க அப்பா. அவருக்கு முதல்ல ஒரு திருமணம் நடக்குது. அதுக்கு அடுத்தது இரண்டாவது திருமணம் செய்யறார். அவங்களுக்கு 3 பெண் வாரிசு தான். இவர் தெருக்கூத்தாடிங்க. சரி, முதல் மனைவிக்கு குழந்தை கிடையாது. ரெண்டாவது மனைவிக்கு 3 பெண் குழந்தைங்க. ராமதாஸ் அவங்க அம்மா இருளர். சரி, அவங்க வேறொருவோட தொடர்புல இருந்து ஒரு குழந்தை பெற்றாங்க. அதுதான் ராமதாஸ். திருமணம் ஆயிடுச்சா? இல்ல, குழந்தை பிறந்தது. அப்புறம் இவங்க குழந்தை பிறகு திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல, ஏதோ சேர்ந்து வாழ்ந்தாங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்த அவர் தான் ராமதாஸ். சரி, அதுக்கப்புறம் இந்த சஞ்சய் ராய் கவுண்டர்ன்றவரு அவங்கள போய் கூட்டிட்டு வந்துடுறாரு. ஒரு கிராமிய கலைஞர், ஊருக்கு போவாரு, தெருக்கூத்தாடுவார், போவாரு. அதனால இவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு இவர் சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் 3 பேரு. இவருக்கு அவங்களுக்கு பிறக்கல. அப்ப ராமதாஸுடைய அப்பா வேற, சஞ்சீவ் ராவ் கவுண்டர். அவர் இவங்க அம்மாவுக்கு புருஷன். ரெண்டாவது அத குழந்தை பிறந்த பிறகு கூட்டிட்டு வர்றாரு. இதெல்லாம் உண்மையாங்க? உண்மைதானங்க. ஊர் அறிஞ்ச ரகசியம் தானே. இதுல என்ன இருக்கு? அதனால தானே டிஎன்ஏ டெஸ்ட் கேட்கிறேன். அப்பா நீ சொல்றிய, நீ கொடு, டெஸ்ட் கொடு. எம்பிபிஎஸ் எப்படி படிக்கிறாரு? எஸ்சி கோட்டாவை அநியாயத்துக்கு அந்த அப்பாவி மக்களுடைய இது இவர் அபகரிச்சு அதுல படிக்கிறாரு. சும்மா சொல்லாதீங்க, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இதோ இருக்குது. ராமதாசனுடைய பரிபூர்ண பதவி. அவர் என்ன மருத்துவர் இல்லையா? அரசு மருத்துவரா வேலை செய்யறாரு. அவர் வேலை செய்யும் பொழுது இவர் ஜாதி மாதிரி படிச்சாருன்னு சொல்லிட்டு இருங்க. இப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தரீங்க. ராமதாசுக்கு பறிபோன அரசு மருத்துவர் பதவி, வன்னியர் என்று ஏமாந்த வன்னியர்கள். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் தந்தை சஞ்சீவராய கவுண்டர் என்று குறிப்பிடப்பட்ட மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் எண் 18318 22/1/1968 தேதியிட்ட ஆவணம். ராமதாஸ் அர்ஜுன கோட்டாவில் தான் எம்பிபிஎஸ் படித்தார். ராமதாஸ் எப்படி அரிஜன கோட்டாவில் எம்பிபிஎஸ் படித்தார் என்பதை விசாரித்த போதுதான் ராமதாஸின் தாயார் அரிஜன வகுப்பை சார்ந்தவர் என்ற உண்மை தெரிய வந்தது. அவர் அரிஜன வகுப்பு இல்ல, இருளர். அப்ப இதுல இருளர் அரிஜன வகுப்பு கிடையாது. இல்ல, இருளர்னா பாம்பு பிடிக்கிறவங்க. இல்ல, அது புரியுது. பட் இதுல அரிஜனன் போட்டிருக்காங்க. அரிஜன அந்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ராமதாஸின் ஜாதிய ரகசியத்தை அரசாங்கத்திற்கு புகாராக தெரிவித்தவர் திண்டிவனத்தை சார்ந்த KSB பூபதி என்ற உறவுக்காரர். சொந்தக்காரரா? அவர் ஒரிஜினல் வன்னியர். தமிழக அரசால் நடத்தப்பட்ட விசாரணையில் ராமதாஸ் அரிஜன நலத்துறையில் நடத்தப்பட்ட அரிஜன மாணவர் மட்டுமே தங்கி படிக்கக்கூடிய MC ராஜா. ராமதாஸ் தங்கி படிச்சது MC ராஜா ஹாஸ்டல், அரிஜன ஹாஸ்டல். அரிஜன கோட்டாவில் MBBS படித்ததற்கான என்னங்க சொல்றீங்க? அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் ராமதாசுக்கு தண்டத்தொகை விதிக்கப்பட்டு அரசு மருத்துவர் பதவியில் இருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப அரசு இல்லையா அவர்? அதனால்தான் எந்த வேலைக்கும் வர்றதில்லை, நான் பதவிக்கு வரமாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா அந்த பதவியில அவர் இல்ல. அதை விட இது தொழில் நல்லா இருக்குன்னு இதுக்கு வந்துட்டாரு ஏமாத்துறதுக்கு. ராமதாஸ் தன் தாயார் அர்ஜுன வகுப்பை சார்ந்தவர் என்பதை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தண்டத்தொகை செலுத்தப்பட்டதாலும் மற்றும் அரசு மருத்துவர் என்ற பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டும் ராமதாஸின் மீதான விசாரணையை அரசு முடித்துக் கொண்டுள்ளது. ராமதாஸின் சான்றிதழ் குறிப்பிடப்பட்டுள்ள கவுண்டர் பட்டம் ராமதாஸின் பிறப்பின் ரகசியத்தை சந்தைப்படுத்தி உள்ளது. ராமதாஸின் இரட்டை ஜாதி சான்றிதழ் தில்லுமுள்ளு படிக்கும் போதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடர்கிறது. ராமதாஸ் வன்னியர் என்று ஏமாத்துக் கொண்டிருக்கும் சமூகம் வன்னியர் குல சத்திரியர்கள். இதெல்லாம் உண்மைதானாங்க? அது எப்படி பத்திரிகையில வந்திருக்கு? அவரு வேலை போயிடுது. இது இல்லைன்னா நான் இதை ஏத்துக்க மாட்டேன். இது இருக்கிறதால இப்ப நான் சொல்றேன். சரி, சந்தோஷம்.